16 இறுதி நேர சீட். கதை இதுவரை ஆசிஸ் மற்றும் முரளி மூன்றாவது கண் அமைப்பின் தலைவராக இருக்கும் பிரம்மாவின் பயங்கர திட்டங்களை முறியடித்தனர். ஆனால் பிரம்மா தப்பிக்க விமான நிலையத்துக்கு ஓடுகிறான். அவனை உயிருடன் பிடிக்க வேண்டும். ஆசிஸ் அவனை துரத்தி செல்கிறான். விமான நிலையத்திலேயே ஒரு மர்ம ஓட்டம். இறுதி நேரத்தில் யாருக்கு வெற்றி? விமான நிலையத்தின் தனியார் பாகத்திற்கு அருகே ஒரு பைக் அவசரமாக சென்றது. பைக் ஓட்டுபவன் பிரம்மா. நீ தப்பிக்க முடியாது பிரம்மா. ஆசிஸ் அவனை துரத்துகிறான். விமான நிலைய பாதுகாவலர்கள் அவர்களை தடுக்க முயன்றனர். சைட்டுக்கு போங்க, இது போலீஸ் விசாரணை. பிரம்மா பைக் நிறுத்து, இல்லை என்றால் உன்னை குறிவைப்பேன். அவன் நிற்கவில்லை. போர்ட் ஏரியாவை கடந்து விமான ஓடு பாதையை நோக்கி சென்றான். ஆசிஸ் பைக் வேகத்தை கூட்டினான். இந்த கதையை முடிக்க நேரம் வந்துவிட்டது. பிரம்மா ஒரு தனியார் ஜெட்டின் அருகில் வந்தான். அந்த ஜெட் புறப்பாடு செய்ய தயாராக இருந்தது. அவனை விட முடியாது. ஆசிஸ் தனது பைக்கை பிரம்மாவின் பைக்கில் மோதியவன். 2 பேரும் கீழே விழுந்தனர். இதே முடிவுக்கு வந்து விட்டோம் பிரம்மா. பிரம்மா புன்னகைத்தான். நீ நினைக்கும் அளவிற்கு இது எளிதல்ல இன்ஸ்பெக்டர். அவன் ஒரு சிறிய ரிமோட் கொண்டிருந்தான். அந்த ரிமோட்டை அழுத்தினால் நகரத்தின் முக்கிய இடங்களில் இன்னும் சில வெடிகுண்டுகள் இருந்தன. நீ அதை பயன்படுத்த முடியாது. அவனின் கையை பிடிக்க முயன்றான். பிரம்மா ஒரு சூழ்ச்சி செய்தான். அவன் நிலத்தில் இருந்த குழியில் குதித்தான். அங்கிருந்து ஒரு ரகசிய பாதை. நீ எங்கேயும் ஓட முடியாது. ஆசிஸ் உடனே பின்தொடர்ந்தான். இந்த ரகசிய பாதை அவனுக்கு முதலாக தெரிகிறது. அழகிய சுவர்கள், இருட்டாக இருந்த அந்த இடம். பிரம்மா ஓடிக்கொண்டிருந்தான். அவனை விடக்கூடாது. இறுதியாக ஒரு சத்தம். ஆசிஸ், நீ வென்று விட்டாய் என்று நினைக்காதே. பிரம்மா தன்னை சுற்றியுள்ள தற்கொலை வெடிகுண்டுகளை செயல்படுத்தினான். நீ உண்மையை சொல்லுவாயா? நான் இருந்தாலும் மூன்றாவது கண் என்றும் மூடப்படாது. ஆசிஸ் அவனை உடனே தடுத்து விட்டான். வெடிகுண்டு செயலிழக்கப்பட்டது. இப்போது முடிந்து விட்டது பிரம்மா. அவனை கைது செய்து விட்டனர். நகரம் மீண்டும் பாதுகாப்பாகியது. மூன்றாவது கண் அமைப்பு முற்றிலும் அழிந்துவிட்டது. ஆசிஸ் தலைமையகத்துக்கு திரும்பியவுடன், நீங்கள் நகரத்தை பாதுகாத்து விட்டீர்கள் இன்ஸ்பெக்டர். அந்த நகரத்தின் முதல்வர் நேரில் வந்து பாராட்டினார். நீங்கள் இல்லை என்றால் இந்த நகரம் அழிந்திருக்கும். முரளி ஒரு பெரிய புன்னகையுடன் சொன்னான். இது உண்மையிலேயே ஒரு மரண பயணம். ஆசிஸ் சிரித்தான். ஆனால் நாங்கள் வென்று விட்டோம். மூன்றாவது கண் முடியாது. மக்கள் மீண்டும் அமைதியாக வாழத் தொடங்கினர். ஆனால் தொலைவில் ஒரு மர்ம மனிதன் புன்னகைத்துக் கொண்டிருந்தான். மூன்றாவது கண் அடைக்கப்படாது. அது மீண்டும் திரும்பும். பிரம்மா கைதானாலும் மூன்றாவது கண் இன்னும் செயலில் இருக்கிறதா? நகரத்திற்கு புதிய அச்சுறுத்தல் வரப்போகிறதா? ஆசிஸ் எதிர்கொள்ள இருக்கும் அடுத்த ஆபத்து என்ன? மூன்றாவது கண் ஒரு புதிரான பயணம் மறுபடியும் தொடரும். எபிசோட் 17 மறுபிறவி. இதுவரை ஆசிஸ் மற்றும் முரளி மூன்றாவது கண் அமைப்பின் தலைவராக இருந்த பிரம்மாவை கைது செய்தனர். நகரத்தை பெரும் அழிவில் இருந்து காப்பாற்றினார்கள். ஆனால் எல்லாம் முடிந்து விட்டதா? கடைசியாக ஒரு மர்ம மனிதன் புன்னகையுடன் சொன்னான், மூன்றாவது கண் அடைக்கப்படாது. அது மீண்டும் திரும்பும். இப்போது ஒரு புதிய ஆபத்து நகரத்தை நோக்கி வருகிறது. இரவு நேரம். நகரத்தின் எல்லை அருகே ஒரு மர்மமான இடம். ஒரு பழைய கப்பல் கிடங்கில் சில மனிதர்கள் கூடி நின்றனர். நாம் தலைவனுக்கு நேர்ந்த மிகவும் கொடூரமானது. ஒருவர் ஒரு பெரிய ஸ்கிரீனை இயக்குகிறார். அதில் பிரம்மா கைதான வீடியோ ஒளிபரப்பப்படுகிறது. அவனை ஆசிஸ் கைது செய்து விட்டான். ஆனால் நம் இயக்கம் இதோடு முடிவதில்லை. ஒரு நிழல் நபர் அந்த கூட்டத்துக்கு முன்னே வந்தார். அவன் முகம் இருளில் மூடப்பட்டிருந்தது. இப்போது நம்முடைய புதிய தலைவன் பிறக்கிறான். அந்த நபர் மெதுவாக தனது முகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தான். அவன் பிரம்மாவின் சகோதரன் ஆதி. பிரம்மா தோற்றாலும் மூன்றாவது கண் அடைக்க முடியாது.
அவன் பார்வையில் ஒரு கொடூர நோக்கம் தெரிந்தது. மூன்றாவது கண் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அடுத்த நாள் காவல் நிலையம். ஆசிஸ் மற்றும் முரளி பிரம்மாவை விசாரணைக்கு உட்படுத்திக் கொண்டிருந்தனர். பிரம்மா, உன் இயக்கம் முடிந்துவிட்டது, எதற்காக இன்னும் அமைதியாக இருக்கிறாய்? அவன் சிரித்தான். நீ நினைப்பது போல முடிந்துவிட்டதா? மூன்றாவது கண் என்றும் மூடப்படாது இன்ஸ்பெக்டர். நீ வேணுமானாலும் புன்னகை செய், ஆனால் உன் ஆட்டம் முடிந்துவிட்டது. ஆசிஸ் அவனை விட்டு வெளியே வந்தான். முரளி அருகில் வந்தான். இது எப்படி எளிதாக முடிந்துவிட்டதா? அந்த நேரத்தில் காவல் நிலையத்தில் ஒரு மின்னஞ்சல் வந்தது. சப்ஜெக்ட்: மரணம் உங்கள் பின்னே உள்ளது. மெசேஜ்: ஆசிஸ், நீ இன்னும் சரியான எதிரியை சந்திக்கவே இல்லை. இது யாரால் அனுப்பப்பட்டது? அவனுக்கு பதில் கிடைக்கும் முன் ஒரு பயங்கர வெடிப்பு. காவல் நிலையத்தில் இருந்து வெறும் 500 மீட்டர் தூரத்தில் ஒரு கட்டிடம் குண்டு வெடிப்பில் சரிந்தது. என்ன நடந்தது? முரளி ஓடினான். இது ஒரு தாக்குதல். இன்னும் ஒரு கும்பல் நடத்தியதா? ஆசிஸ் மின்னஞ்சலை மறுபடியும் பார்த்தான். உன்னால் எதுவும் முடிக்க முடியாது ஆசிஸ், இது ஒரு தொடக்கம் மட்டுமே. அவன் கண்கள் சிவந்தன. மூன்றாவது கண் மீண்டும் திறந்து விட்டதா? நகரின் ரகசிய இடங்களில் ஆதி ஒரு பெரிய திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருந்தான். நம் சகோதரன் கைதானாலும் நம் இயக்கம் நிற்காது. அவனுக்கு முன்னால் ஒரு பெரிய வரைபடம் இருந்தது. அதில் நகரத்தின் முக்கிய இடங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. நமக்காக ஒரு வீரன் வீழ்ந்தான், ஆனால் இன்னும் பலர் இருக்கிறார்கள். அவன் கண்களில் கொடூரம் தெரிந்தது. ஆசிஸ், நீ இப்போ உண்மையான போராட்டத்துக்கு தயாராகு. அவன் ஒரு புதிய பயங்கர திட்டத்தை திட்டமிட்டிருந்தான். நகரமே ஒரு பெரிய களமாக மாறும். ஆசிஸ் இந்த முறை வெல்லப் போகிறானா? மூன்றாவது கண் மறுபடியும் நகரின் உயிரை கிளறப் போகிறதா? ஆதி பிரம்மாவை விட பயங்கரமானவனா? அடுத்த எபிசோட்டில் மூன்றாவது கண் மறுபிறவி. ஆசிஸ் ஒரு புதிய எதிரியை எதிர்கொள்ள நேரிடும். நகரம் முழுவதும் அச்சுறுத்தல். எங்கே முதல் தாக்குதல்? எதிர்பார்க்காத திருப்பங்கள் வரும். ஆசிஸ் இன்னும் ஒரு மரண பயணத்திற்கு தயாராகிறான். எபிசோட் 18 மூன்றாவது கண் நிஜமான எதிரி. இந்த போராட்டம் இன்னும் முடிவடையவில்லை. கதை தொடரும். எபிசோட் 18 நிஜமான எதிரி. கதை இதுவரை ஆசிஸ் மற்றும் முரளி மூன்றாவது கண் அமைப்பின் தலைவராக இருந்த பிரம்மாவை கைது செய்தனர். நகரத்தை பெரும் அழிவில் இருந்து காப்பாற்றினார்கள். ஆனால் பிரம்மாவின் சகோதரன் ஆதி ஒரு புதிய பயங்கர திட்டத்துடன் நகரத்தை அச்சுறுத்த தொடங்குகிறான். இப்போது மூன்றாவது கண் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. நகரின் நடுப்பகுதி. இரவு தருணம். மழை பெய்து சத்தத்துடன் ஒரு மின் விசிறியின் மெதுவான ஓசை. ஒரு பெரிய கூட்டத்தின் மொட்டை கூரையில் மீது ஒரு நிழல் நபர். சகோதரா, நம்முடைய நேரம் வந்துவிட்டது. ஆதி நகரத்தின் முக்கிய புள்ளிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். அவன் முன்னால் ஒரு மேப். இதில் காவல் நிலையம், அரசு அலுவலகங்கள், முக்கிய பாலங்கள் அனைத்தும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம் சகோதரன் பிரம்மா கைது செய்த போலீசாரை முழுவதுமாக அழிக்க வேண்டும். ஒரு குழுவினர் அவனை சூழ்ந்து நின்றனர். நகரம் இன்னும் ஒரு பயங்கர இருளுக்கு தயாராகட்டும். முதல் இலக்கு காவல் நிலையம். அந்த கணத்தில் ஒரு பெரிய வெடிப்பு. பூம்! காவல் நிலையத்துக்கு அருகில் இருந்த ஒரு வாகனம் எரிய தொடங்கியது. நம்முடைய போராட்டம் இப்போதுதான் தொடங்குகிறது. காவல் நிலையத்தில் விசாரணை அறையில் அமர்ந்திருந்த பிரம்மா வெடிப்பு சத்தத்துடன் சிரித்தான். இப்போ பாத்தியா இன்ஸ்பெக்டர், மூன்றாவது கண் மூடாது. ஆசிஸ் அவனை பார்த்தான். உன் சகோதரன் ஆதி, அவன் நகரத்தை கைப்பற்ற நினைக்கிறான். அவன் வெற்றி பெறுவான். அந்த நேரத்தில் ஒரு போன் அழைப்பு வந்தது. ஆசிஸ், இனி நீ எதுவும் செய்ய முடியாது.
ஆதி, நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சிரித்தான். நீ நினைக்கும் அளவிற்கு எளிதாக என்னை கண்டுபிடிக்க முடியாது. மூன்றாவது கண் நகரின் ஒவ்வொரு மூலையிலும் இருக்கிறது. நீ என்னை எதிர்பார்க்கிறாய்? நீண்ட நேரம் இல்லை இன்ஸ்பெக்டர். 24 மணி நேரம் நகரம் முழுவதும் நிலைகுலையும். படபடப்பான தருணம். முரளி அவசரமாக அறைக்குள் வந்தான். ஆசிஸ், நகரின் 3 இடங்களில் ஒரே நேரத்தில் குண்டு வெடித்திருக்கிறது. ஆசிஸ் மின்னல் வேகத்தில் மீட்டிங் அறைக்குள் சென்றான். முக்கிய அதிகாரிகள் அனைவரும் அங்கே இருந்தனர். முடிவில்லா தாக்குதல். மூன்றாவது கண் ஒரு பெரிய திட்டத்தை செயல்படுத்துகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நகரத்தில் இன்னும் பெரிய தாக்குதல் நடக்க இருக்கிறது. ஆதியை கண்டுபிடிக்க வேண்டும். நகரின் கிழக்கு பகுதியில் ஒரு பழைய தொழிற்சாலை. தயார். நம்முடைய 2வது இலக்கு நகரின் மின்சார நிலையம். ஆதி தனது குழுவினருடன் திட்டம் வகுத்தான். மின்சார நிலையம் அழிந்தால் நகரம் முழுவதும் இருண்டுவிடும். நம்முடைய வெற்றி இதோ வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த இடத்தை சுற்றி போலீசார் வந்துவிட்டனர். தயார். போலீஸ் வந்துவிட்டது. பெரிய துப்பாக்கி சண்டை தொடங்கியது. ஆசிஸ் தன்னுடைய குழுவுடன் தாக்கினான். நீங்கள் எங்கள் நகரத்தை அழிக்க முடியாது. ஆதி ஒரு பின்தாளி வழியாக தப்பிக்க முயன்றான். ஆசிஸ் அவனை கவனித்து விட்டான். இன்று உன் ஆட்டம் முடிந்துவிடும் ஆதி. ஆதி சிரித்தான். இல்லை இன்ஸ்பெக்டர், இது இன்னும் ஒரு தொடக்கம் மட்டுமே. அவனிடம் இன்னும் ஒரு ரகசிய திட்டம் இருக்கிறதா? ஆசிஸ் இப்போது ஆதியை பிடிக்க முடியுமா? அடுத்த எபிசோட்டில் ஆதி ஒரு பெரிய சூழ்ச்சியை செயல்படுத்துகிறானா? நகரம் முழுவதும் இருளில் மூழ்குமா? ஆசிஸ் 3வது கண் இயக்கத்தை முறியடிக்க முடியுமா? எபிசோட் 19 மரண மாயை. முன்னும் பின்னும் இல்லாத ஒரு பயங்கரமான திருப்பம் வர இருக்கிறது. கதை தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.